அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொன்னால் தெரியாத ஆட்களே கிடையாது. கரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே போட்டிட்டு பல முறை வென்றிருந்தாலும் இந்த முறை தாவேகா களத்தில் வந்ததையுமே கரூர்லேருந்து தாவி கோயம்புத்தூரில் வந்து நின்று ஜெயிச்ச ஒரு ஜாம்பவான். அந்த கரூர் பாலாஜியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஏற்கனவே இவர் மேலே பல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தபோது, அவர் அதிமுகவில் இருந்தபோது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான போது திமுக அந்த பட்டியலில் எடுத்து கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து அதுக்கு உண்டான இதுகளை கனிம வளத்துல எல்லாம் அவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி கொடுத்தப்ப உடனே அதிமுகவிலிருந்து தாவி திமுகவுக்கு வந்ததையுமே அவருக்கு இந்த சொல்லுவாங்களே புனித நீர்லாம் திமுகவில் தெளித்து அவர் ஒரு யோக்கியனாக்கி அவர் ஒரு நல்லவர், அவர் வந்து அப்படி ஊழல் கரைப்படியாதவர் அப்படின்லாம் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவங்க பொறுப்பும் கொடுத்து அதுக்குள்ள அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்து நம்ம செந்தில் பாலாஜியை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபத்தில் அவர் மேலே பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. என்னென்னா அவர் வந்து இந்த டாஸ்மார்க் முறைகேடு டெண்டர் முறைகேட்டில் வந்து அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அதுக்கு நிறைய முறைகேட்டில் அவர் ஈடுபட்டிருக்காரு. அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா தாவேகா அரசை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்ச அந்த சதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மீது வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டு அதில் முக்கிய குற்றவாளியை செந்தில் பாலாஜியை இது பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா அவர் முன்ஜாமீன் பெற்றுட்டார். முன்ஜாமீன் வாங்கினதுக்கப்புறம் திருவல்லிக்கேணி ஸ்டேஷனில் போய் காலையும் சாயங்காலம் போய் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் கொடுத்து அவரை தாட்டி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆளை காணோம், தலைமறைவுன்னு சொல்கிறாங்க. இவர் தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிங்கமே அந்தமே இந்தமேலாம் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சிங்கம் இப்போ எந்த புதருக்குள்ளே ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல, கையெழுத்து போகலை. அது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கப்புறம் இந்த செந்தில் பாலாஜி இந்த டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் எனக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் அந்த கொடுக்குறாங்க. கோர்ட் என்ன பண்ணிருச்சு, திமுக காரங்களுக்கு ஸ்டாலினுக்கெல்லாம் மண்டையில் நறுக்குன்னு ஓங்கி ஒழிக்கிற மாதிரி உன்னை கொடுத்து ஏற்கனவே நீ கொடுத்த ஜாமீனுக்கே நீ ஒழுக்கமாக கையெழுத்து போட வரல, அதனால உனக்கு முன்ஜாமீன் கிடையாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணி விட்டாங்க பயவுள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக கையெழுத்து போடவே எங்கேயுமே போகலை. எங்கே இருக்காருன்னு தெரியல. திமுக காரங்க தைரியமானவங்களாச்சே, எங்கள் செந்தில் பாலாஜி அண்ணா இங்கே தான் இருக்கிறாரு, தைரியம் இருந்தால் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை யாருமே சொல்லலை. ஓடி ஒளிகிறதான் பாடு. கேட்டால் அப்படின்னா நாங்கள் திமுகவில் அப்படி வந்தோம் இப்படி வந்தோம்லாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட வீரவசனம் பேசுகிறவங்க இப்படி எங்கே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. முடிஞ்சால் அந்த வீரவசனம் பேசாமல் தைரியமான திமுக காரங்களாக இருந்தால் எங்கள் செந்தில் பாலாஜி அண்ணன் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு போலீஸுக்கு ஒரு தகவல் கொடுத்தீங்கன்னா அந்த முன்ஜாமீனுங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளைக்குள்ளே